Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளுக்கு பர்சனலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அது ரீல்ஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் லுக்கில் அண்ட் ஓல்டு சாங்கை போட்டு பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஸோ அந்த வீடியோ நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம மொபைலில் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. நானும் முடிஞ்சளவுக்கு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணேன். பட் அவருக்கு புரியல. ஸோ ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அதனால தான் இன்றைக்கான இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, லைட்ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணலாம்? இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ வந்து அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியுமோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை டிக் பண்ணுறங்க. இப்போ மேலே டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்துக்குங்க. இது நார்மலான ஃபோட்டோ. இதில் மேலே உங்களுக்கு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே பூம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் ஒரு விண்டேஜ் லுக்கு முடிஞ்சளவு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் எடிட்டிங் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர். ஸோ கைன்மாஸ்டர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 ரேஷியோ இருக்கும். இதில் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. இதில் எடிட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு டிஃபால்ட் டியூரேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ கிளிப்னு இருக்கும், 4.5 இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 1க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃபிட் இந்த ஸ்க்ரீன் இருக்கும். ஃபில் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் லைட் ரூமில் எடிட் பண்ண ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க. நான் நிறைய ஃபோட்டோக்கு இதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபோட்டோக்கு பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்கும். இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு வீடியோ லிங்க் தரேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் த ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ வீடியோ டெலீட் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னும் 2-3 ஃபோட்டோக்கு ஆட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து பண்ணணும், ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு பர்சனலாக பண்ணலாம். நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, tada, bye bye from SD. Bye bye.